வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குறைவான நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தீபாவளி ஸ்வீட்னா கண்டிப்பாக அது ரவா லட்டு தான். இதுக்கு முதல்ல முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். ஸோ நெய் கொஞ்சமாக பேனில் விடுங்க. இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு அண்ட் 10-15 உலர் திராட்சை ஆட் பண்ணுங்கள். பருப்பு நல்லா வறுபடட்டும், அதே மாதிரி திராட்சையும் நல்லா புஷ்ஷுன்னு வரட்டும். இதோ வறுத்தாச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இதே பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிக்கலாம். இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷமாவது பொறுமையாக வறுத்தெடுங்க. ரவா லட்டில் ரவையை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாத்தையும் கலந்து பிடிக்க வேண்டியதான் பாக்கி. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ரவையை வறுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கலந்து விடுங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சிட்ருக்கிற வெர்ஷனில் சாப்பிடும்போது சுகர் லைட்டாக கடிப்படும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி கடிப்பட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சுகரை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸும் ரைசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த லட்டு நல்லா மாவாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். பட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் பால் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட வேண்டியது வரும். பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பால் ஆட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றுனதும் எல்லாம் சேர்ந்து வருதான்னு பாருங்கள். அது வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சா போதும். அண்ட் எல்லா டைமுமே சிம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இதை ஆஃப் பண்ணி இப்போ நான் ஆற விட்டுட்டேன். கை பொறுக்கிற சூட்டில் இது இருக்குது. இப்போவே உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட ரவா லட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.